ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த எல்லாமே இப்போது இந்த சாயப்பா கிட்ட தயாராயிடுச்சு. உனக்காக அனைத்தையும் உன் வீட்டு வாசலிலேயே வந்து காத்திருக்கும்படி நான் செஞ்சுட்டேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னை தொட்டு வணங்கிய உன்னுடைய மனவேதனையும் வருத்தத்தையும் போக்கி நீ எதிர்பார்த்த அனைத்தையுமே உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகவே உன் சாயப்பா இப்போது வந்திருக்கேன். இப்போதே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் என்கிட்ட சமர்ப்பித்து விட்டு நீ பொறுமையாக மௌனமாக இரு. உன்னுடைய வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. உன் நியாயமான கோபத்தை எல்லாம் நீ மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் வருத்தம், வேதனை, கோபம், எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட சொன்னீனா உனக்காக அனைத்தையும் சிறப்பானதாக என்னால் மாற்றி தர முடியும். என்னை நம்புபவர்களுக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்கள் கசப்பாகவும் கஷ்டமாகவும் தெரிந்தாலும் கடைசியில் அது இனிப்பானதா மகிழ்ச்சியானதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்களும் உன் சொந்த பந்தங்களும் உன்னுடைய நட்புகளும் உனக்கு உதவலானாலும் இந்த சாயப்பா உனக்கு உதவ தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தேவை, எது தேவை, எப்போ தேவைன்னு அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த உலகத்தில் எப்போதும் உணர்வுகளுக்கு அதிக இடம் அளிக்காதே. நீ செய்ய வேண்டிய செயல் என்னவோ அதை பற்றி அதிகமாக யோசி. அந்த செயல்களுக்கான காரியத்தை நீ சிறப்பாக செய்யும்போது தானாகவே உன் வாழ்க்கை மாறும். இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் உன்னை கெடுக்க நினைக்கிறவங்களையும் அழிக்க நினைக்கிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். மற்றவங்களை அழிக்க நினைப்பவன் தன்னைத்தானே அழித்து கொண்டு விடுவான். அதனால் உனக்கு எதிராக கேடு செய்கிறவங்க எல்லாம் அவங்களே கெட்டு போயிடுவாங்க. உனக்கு அந்த கவலை வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக சுயநலத்தோடு உன்னை பயன்படுத்தி கொள்பவர்கள் நிச்சயம் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ எப்போதும் மன தெளிவோடு இரு. எதையுமே ஒருத்தவங்க கிட்ட இருந்து பெறுவதற்கு முன்பாக அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம், இதை கொடுத்து நம்ம அவங்கள ஐஸ் வச்சுக்கலாம், அவங்கக்கிட்ட நல்லபடியாக காட்டிக்கலாம் நினச்சி நீ எதை கொடுத்து நல்ல பேர் வாங்கினாலும் அதை கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கு அந்த பேர் நிலச்சிருக்கும். நீ எப்போது கொடுப்பதை நிறுத்துறியோ அப்போதே அவங்க உன்னை கெட்டவன்ற பட்டியலில் சேர்த்து உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா உண்மையான அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கொடு. காசு, பணம், பொருள் இதையெல்லாம் கொடுத்து அடுத்தவங்களை உன் வசமாக ஆக்கி கொள்ள நினைக்காதே. மற்றவங்க உன்னை எப்படி நினைச்சாலும் என்ன பேசினாலும் நீ கவலைப்பட வேணாம். யாராவது உன்னை அவமானப்படுத்தினா கூட நீ அதை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தி நான் பதில் சொல்லுவேன். உன் தலை நிமிர நிமிர மற்றவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு போக தான் போகிறாங்க. உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தவர்களுக்கும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் காயத்தை உருவாக்குறவங்களுக்கும் அந்த பாதிப்புக்கான தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு அவசரப்படாத. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படுற எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். ஆனால் நீ எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படும்படியோ காயப்படும்படியோ எதையும் செய்ய வேண்டாம். ஏன்னா உன்னால் ஒருத்தர் மனசு நொந்து போய் வேதனைப்பட்டு என்கிட்ட வந்து அழுதாங்கன்னா அப்புறம் அதற்குரிய தண்டனையை உனக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உண்டாகிவிடும். ஏன்னா மனசுடைஞ்சு போய் ஒருத்தர் என்கிட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா, கண்ணீர் விட்டு கவலையோடு என்கிட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா நான் முதல்ல அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருவேன். அதனால தான் நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் அல்லது நீயாகவே ஏமாந்து போய் நின்னாலும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. அன்பால் ஏமாந்து போனவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். அன்பை வச்சு ஏமாத்துறவங்களும் கடைசி வரை நல்லபடியாக வாழ்ந்துடவும் மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையுமே
இந்த சாயப்பா நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. ஆபத்துக்கு உதவாத நண்பனும், அவசரத்துக்கு உதவாத சொந்தமும், பசிக்கு உதவாத உணவும், தேவைக்கு உதவாத பணமும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில இருந்தா முதல்ல அதை தூக்கி போடு. யாராவது அவசர ஆத்திரத்துக்கு ஒரு உதவிக்குன்னு உன்னை கேட்டாங்கன்னா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு தேவையானது போக மிச்சத்தை மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கவும், அவர்களது பசிக்கு உணவை கொடுக்கவும் எப்போதும் தயாரான மனநிலையில இரு. யாராவது கஷ்டத்துல இருக்காங்கன்னா உடனே அவங்கள போய் பார்த்து நலம் விசாரிச்சு ஆறுதல் சொல்லணும் என் செல்லமே. ஆனா அதுவே காசு வச்சிருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் கூப்பிட்டா மட்டும்தான் நீ போய் பார்க்கணும். இல்லாட்டி நீ ஏதோ தேவைக்காக, சுயநலத்துக்காக, காரியத்துக்காக தேடி வந்திருக்கன்னு உன் மேலேயே பழி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது யாருடைய துணையும் உதவியும் உனக்கு தேவைப்படாது. நீ கேட்காமலேயே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கான திறமையை நான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கும் போது நீ எதற்காக மற்றவங்களை எதிர்பார்க்கணும்? எப்போதும் அமைதியா, பொறுமையா, அடக்கமாயிரு. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நானே செஞ்சு கொடுப்பேன். எதையாவது யாருக்கிட்டையாவது தேடி போனினா மற்றவங்க உன்னை அலட்சியப்படுத்ததான் நடப்பாங்க. அதனால எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ உன்னை மட்டுமே நம்பு. நடிப்பு நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ உன்னை நம்புனினா அதற்கு உயரிய பரிசை நான் கொடுப்பேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ எடுத்த ஒரு சின்ன முடிவு உன் வாழ்க்கையில வெற்றியை தர தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ தைரியமா இரு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன். கீழே தவறி விழுகிறதுன்றது சகஜமான ஒரு விஷயம்தான். குழந்தைங்க கீழே விழுகாம எந்திரிச்சு நடக்க முடியுமா என்ன? அப்படி நீயும் உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முன்பாக தவறி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்க தயாராரு. ஏன்னா கீழே விழுகிறது தப்பு இல்லை, மறுபடியும் எந்திரிக்காம நிற்காம இருக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதன் யதார்த்தத்தை புரிந்துகொள். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. வாழ்க்கையில மனிதன் இருக்கும்போது வேண்டாதவர்களையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா இருக்கும்போது தனக்கு வேண்டியவர்களையும் பார்க்க மறுக்கிறீங்க. எப்போதும் யாரையும் அவங்க நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க வேண்டியவர்கள், அவர்கள் வேண்டப்படாதவர்கள்னு நினைக்காம எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேச பழகு, பார்க்க பழகு, பழக பழகு. அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் சொன்னதை மறந்துடாம எல்லாருக்கும் எப்போதும் நல்லதையே செய்ய தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். உன் உணர்வுகளை அழிக்க நினைக்கும் மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே. இந்த சாயப்பா உன் உணர்வுகளை மதிக்க தெரிந்த நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உன் உணர்வுகளை மதிக்காதவன், உன்னை அலட்சியமா தாழ்ந்தவா நினைக்கிறவன் நிச்சயமா அவனே அழிஞ்சு போவான். அவனை உன் கூட வச்சுக்கிட்டு நீயும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கெட்ட மனிதர்களையும் கெடுதல் எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க சொல்றேன். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன்.